வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 23 மார்ச் 2024. இப்போ எக்ஸாக்ட் டைமு 1:48 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இங்கே உள்ள சப்போர்ட்டு 46,862, ரெசிஸ்டன்ஸ் 47,030. The current market running 46,811, 207 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி உள்ள ட்ரேடு என்னங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பிலோ த சப்போர்ட்டு மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. அரவுண்டு 10:45க்கு கேண்டில் பிரேக் அவுட் ஆகி டவுன்ஃபால் வந்தது. அது டவுன்ஃபாலு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி ஃபர்தர் ரிட்ரேஸ்மெண்ட்டில் இப்போது 46,807 ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி எடுத்த பொசிஷன் வந்து இன்றைக்கி நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸு 46,700 காலு. நான் பை பண்ணது 2 குவான்டிட்டி தான் இன்றைக்கி பை பண்ணேன். இன்றைக்கி ஜாஸ்தி நான் எடுக்கிற ட்ரேடு 229க்கு பை பண்ணேன். என்னோடய டார்கெட் ப்ரைஸ் வந்து 35 பாயிண்ட், பை ப்ரைஸ்லேருந்து 35 பாயிண்ட் வச்சேன். பட் அது மார்க்கெட்டு அப் டைரெக்ஷனில் போனனால எனக்கு மோர் தென் 35 பாயிண்ட்ஸ் வந்தது. நான் க்ளோஸ் அவுட் பண்ண ரேஞ்ச் வந்து 266 க்ளோஸ் அவுட் பண்ணேன். அதோட ஓவரால் பொசிஷன் 1083 பாசிட்டிவில் இருக்குது. 1083ல் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாம் போக எனக்கு 950 இருந்து 1000 ரூபீஸ் வரலாம் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரேடு நான் வேறு எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணலை. இன்றைக்கி எடுத்த ட்ரேடு வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் நான் பண்ணேன். இனி ஃபர்தர் வந்து நான் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கேன். எக்ஸாம்பிள், எமோஷ்னல் ட்ரேடு ஓவர் ட்ரேடுக்கு பக்கம் போகிறதில்ல. மேக்ஸிமம் பர் டே 6 ட்ரேட்ஸு மீன்ஸு 3 ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறது, பை அண்ட் செல்லு. ப்ராஃபிட் வந்து என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 35 பாயிண்ட்ஸு டார்கெட் வச்சுட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடுது. நம்மளோட ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தர் ட்ரேடு எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறது இல்லை. நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க பிரேக் அவுட் ட்ரேடு அரவுண்டு 70% வந்து வின்னிங் ரேட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்குது. பட் எமோஷ்னல் ட்ரேடு ஓவர் ட்ரேடுனால நமக்கு லாஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இனி ஃபர்தர் ட்ரேட் வந்து லாஸ் அதிகமாக ஆகாத மாதிரி கட் பண்ணி வெளியில் வரேன். எமோஷ்னல் ட்ரேட் அவாய்ட் பண்ணினேன். பை ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் 35 ரூபீஸ் டார்கெட் வச்சுட்டு புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுனேன். பார்த்திங்கன்னா 46,700 கால் நான் பை பண்ணி எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக அதோடய ப்ரைஸ் வந்து எல்லாமே டவுன்ஃபால் தான். இப்போ கரண்ட்டு 79 ரூபீஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி 46,700 புட் சைடு போனாலும் பையர்ஸு வின் பண்ண முடியாது. இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில் செல் பண்ணியிருந்தால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் பை சைடு என்ட்ரு ஆகிருந்தோன்னா நம்ம பண்ண இந்த 1000 ப்ராஃபிட்டும் நெகட்டிவில் தான் கண்டிப்பாக போயிருக்கோம். சில ட்ரிக் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். நம்ம கண்டினியூவாக நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி உள்ள மார்க்கெட் வந்து பையர்ஸுக்கான மார்க்கெட் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி நமக்கு வந்து அது ப்ராஃபிட் வராது, லாஸில் தான் போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் அனலைஸ் பண்ணி பை பண்ணுறது பெஸ்ட்டு. நமக்கு வந்து ட்ரேட் அன்றைக்கி உள்ள ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி லாஸ் ஃபர்தர் வந்துச்சுன்னா மினிமம் லாஸோடு வெளியில் வர்றது நல்லது. ஸோ இதுதான் எனக்கு இன்றைக்கி உள்ள என்னோடய ஓவரால் ட்ரேடு. இனி ஃபர்தர் ட்ரேட் நான் எதையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் நான் ஃபர்தர் ட்ரேடு வந்து அப்கமிங் ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து க்ரீனில் க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் பார்க்குறேன். ஓவர் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது, எமோஷ்னல் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது, எக்ஸிட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ப்ரைஸு ப்ராப்பராக வச்சுட்டு வெளியில் வர்றதுனால நமக்கு எல்லாமே எல்லா நாளும் மேக்ஸிமம் க்ரீனில் முடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் அந்த மாதிரி வின்னிங் ரேட்டு இருக்குது. இனி ஃபர்தர் அப்கமிங் டேஸில் எப்படி வருதுங்கிறத மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம்.